சுக்கிர பகவான ராசிநாதனாக கொண்ட நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நிதி சம்பந்தமாக கடந்த காலத்தில் நீங்கள் என்னென்ன கஷ்டங்களையும் என்னென்ன அனுபவங்களையும் பட்டீங்களோ அதிலிருந்து விடுவு காலம் கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு மேன்மையை குறிக்கக்கூடிய கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். அது எந்த மாதிரியான மேன்மை, எந்த விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, எந்த விஷயத்தில் இவங்க கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ரிஷபராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய இன்னல்களை சந்திச்சிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த நிதி நிலைமையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இந்த மாதத்தில் சரியாக போகுது. நிதியில் நல்ல ஒரு வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் ரீதியாக எந்தெந்த பிரச்சனைகள்லாம் நீங்கள் சந்திச்சிங்களோ அதிலிருந்து ஒரு விடுவு காலம் கிடைக்க போகுது இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எதிரிகளுடைய தொல்லை குறையும். எடுக்கிற காரியங்கள் எல்லாம் ஓரளவுக்கு வெற்றியாக அமையக்கூடிய கிரக அமைப்பாக தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். மார்ச் மாதம் 2026 ரிஷபராசிக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நிதி வளர்ச்சியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய மாதமாக இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் அமைந்திருக்கு. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் மார்ச் மாதம் 2ஆம் தேதி லாபஸ்தானத்தில் 11ஆம் வீட்டில் மீன ராசியில் உச்ச நிலையை அடைய இருக்கிறார். ஜாக்பாட்டு தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். நண்பர்கள் மூலிமா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். நெட்வொர்க் அதிகமாக போகுது. மூத்த சகோதரர்கள் மூலிமா மகத்தான ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். லாபம் அமோகமாக கிடைக்க போது, இருந்தாலும் தொழிலில், வாழ்க்கையில் அந்த போர்க்களமான நிலை இருந்தது இல்லையா, அந்த நிலை மாறும். ஏன்னா 10ஆம் வீட்டில் கும்பராசியில் செவ்வாய் ராகு இணைந்திருக்கிறதுனால மன அழுத்தம், இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் சரியாகக்கூடிய ஒரு கிரகம் இப்போ தான் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். மழை போல் எந்த பிரச்சனையெல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் பனி போல் விலக போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப கிரக அமைப்புகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ரொம்ப லகுவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சாதனைகள் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் இந்த மார்ச் மாதத்தில் செய்ய போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய பொறுமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது. எந்த ஒரு விஷயத்துக்காக ரொம்ப பொறுமையாக அமைதியாக எதுனா வரையிலும் காத்துட்டு இருந்தீங்களோ அந்த பொறுமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு ஆதாயம் இதெல்லாம் கிடைக்க போகுது. உங்களுடைய கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை பற்றி இன்னுமே விளக்கமாக பார்க்கலாம் வாங்க. ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 11ஆம் வீட்டில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். சமுதாயத்தில் எந்த இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்களோ அந்த இடத்துல வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும். காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த காதல் கைகூடி வரக்கூடிய கிரக அமைப்பு. குடும்ப உறவுகளால் ஒரு சில இடத்துல இடைஞ்சல்களை சந்திச்சுட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அதெல்லாம் இனி மாறப்போகுது. அந்தளவுக்கு கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் 10ஆம் இடத்துல கும்பராசியில் அமரும் போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். தொழிலில் ஒரு சில இடைஞ்சல்களை சந்திச்சிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு அந்த இடத்துலையே வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும். இந்த தலைமைத்துவம்லாம் உங்கள்கிட்ட இல்லாமல் ஒரு சிலர்லாம் பறிச்சிருப்பாங்க, தட்டி பறிச்சிருப்பாங்க. இல்லை உனக்கு இல்லை நீ அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில இடத்துல சொல்லியிருப்பாங்க. தொழிலில் நல்ல ஒரு மேன்மை, அதிகமான உழைப்பை போட்டிருப்பீங்க. ஆனால் அதற்கேற்ற ஆதாயமோ இல்லை அதற்கேற்ற பதவி உயர்வோ உங்களுக்கு கிடைக்காம ரொம்ப போராடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த நிலை மாறும். தலைமைத்துவம்லாம் உங்களை தேடி வரும். தலைமை பொறுப்புலாம் உங்களை தேடி வரக்கூடிய கிரக அமைப்பு தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதோடு கூட 10ஆம் வீட்டில் கும்பராசியில் ராகுவும் இணைந்திருக்கிறார். அதனால் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு, ஆசை, லட்சியம் இதெல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு கிரக அமைப்பு. ராகு 10ஆம் வீட்டில் அமரும் போது இதெல்லாம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு நடக்கும். சூரியன்
மாத ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 10ஆம் வீட்லேயும், அதற்கப்புறம் மார்ச் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்லேயும் இருக்க போகிறார். வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதோடு கூட ஒரு சிலருக்கு ரொம்ப நாளாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, பதவி உயர்வு கிடைக்கல, நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கல, உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சமுதாயத்து மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் இனி வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. சனி பகவான் 11ஆம் வீட்டில் மீன ராசியில் வந்து அமரும்போது நீண்ட நாட்களாக லாபமே கிடைக்காத இருந்த உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய நெட்வொர்க்கிங் அதிகமாக போகுது. அதனால நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். நீண்ட நாளாக எதற்காக காத்துட்டு இருந்தீங்களோ அதற்கான ஒரு பலன் வருகின்ற நாட்களில் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். தொழில் துறையில் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே ரொம்ப பாராட்டுக்குரியதாக இருக்கும். ஏன்னா 10ஆம் வீட்டில் செவ்வாய் வந்து அமரும்போது அவரோடு கூட ராகு இணையும் போது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்மளுடைய ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழிலில் லாபமே கிடைக்கல, இதை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற நிலையில் இருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஒரு ஜாக்பாட் அடிக்க போது அதன் மூலிமா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சக ஊழியர் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வர போகிறீங்க. இந்த காலகட்டத்தில் தொழிலையும் சரி வியாபாரத்துலேயும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராகு இந்த கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால மேல் அதிகாரியால் ஒரு சில இடத்துல கருத்து மோதல்கள், தேவையில்லாத வாக்குவாதங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை அமைந்துடும். முதலாளியோட நியாயமற்ற கோரிக்கைகள் ஒரு சில இடத்துல நிறைவேறுற மாதிரி இருக்கும். உங்களுடைய பாதையில் ரொம்ப தெளிவாக இருங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லகுவாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அறிவு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பக்கபலமாக இருக்கும். சண்டையிடுவதை விட்டுட்டு கடினமாக பணியில் ஒவ்வொரு இடத்துலையுமே முக்கியமான முடிவுகள் எடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். மார்ச் 15க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கும். கடினமான உழைப்புக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு கிடைக்கும். மார்ச் 15க்கு அப்புறமா ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது. அதற்கு முன்னாடி சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2026ஆம் ஆண்டில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொன்னால் இந்த மார்ச் மாதத்தை நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன் 11ஆம் வீட்டில் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். யோகக்காரகன் சனியோடு சேரும்போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கலாம் நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் எந்த விஷயத்துக்காக ரொம்ப போராடி அது தோற்று போயிட்டோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு வந்தீங்களோ அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். டபுள் போனஸாக கிடைக்கும் போது ஊதியத்தில் கூட ஒரு டபுள் ஊதியமாக கிடைக்க போகுது நம்மளுடைய ரிஷபராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். ரிஷபராசி என்பர்களுக்கு நிதி நிலைமை ஓரளவுக்கு சிறப்பாக இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. உணவு விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா 4ஆம் வீட்டில் கேது இருக்கிறதுனால ஒவ்வொரு விஷயத்துலையும் கொஞ்சம் பதட்டம் இருக்கும். சுவாச பிரச்சனை ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அடிக்கடி பார்த்திங்கன்னா சளி தொந்தரவு, சின்ன சின்ன அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் நம்மளுடைய ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏற்படும். ஒரு சிலருக்கு மூச்சு திணறல் போன்ற பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் வரலாம். அந்த மாதிரி ஏதாவது சுச்சுவேஷன் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் 10ஆம் வீட்டில் செவ்வாய் ராகு இருக்கிறதுனால 4ஆம் வீட்டை பார்க்கறதுனால ஒரு சிலருக்கு மன அழுத்தம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும். இரத்த சம்மந்தமான பிரச்சனை கொஞ்சம் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா முழங்கால் வலி, கை கால் வலி இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. இந்த மாதிரி சின்னதாக அறிகுறி தெரியும் போதே உடனடியாக மருத்துவர் அணுகி அதற்கான உரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறவுகள் இந்த மார்ச் மாதம் உங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கும். சமுதாயத்தில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக இந்த ரிஷபராசி என்பர்கள் வர போகிறீங்க. பார்ட்னர் மூலிமா ஏதாவது ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. பழைய அறிமுகமானவங்க மீண்டும் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. இந்த காலகட்டத்தில் காதல் விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக இனி வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. கேது இருக்கிறதுனால குடும்ப வாழ்க்கையில் அப்பப்போ சின்ன சின்ன சறுக்கல்கள் வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். மனதளவில் ஒரு சில இடத்துல சின்ன சின்ன காயங்களையும்
நஷ்டங்களையும் சந்திச்சிட்டு இருந்த நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இனி வருகின்ற நாட்களில் அந்த பிரச்சனை கொஞ்சம் மாறும். வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு பொறுப்புள்ள நபராக, நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இந்த ரிஷபராசி அன்பர்கள் வர போகிறீங்க. இனி வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மகிழ்ச்சியை இந்த ரிஷபராசி அன்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சமுதாயத்தில் கூட நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் அதிகரிக்கும். கல்வியில் இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா சுக்கிரன் 11ஆம் வீட்டில் வந்து அமரும்போது கலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஃபேஷன் டிசைனிங் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில மாணவர்கள்லாம் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கல்வியில் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய படைப்பாற்றலுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிமே, எங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இல்லை, கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வெள்ளிக்கிழமையில் லட்சுமி தேவியை வழிபட்டுட்டு வாங்க. வெள்ளை தாமரையால் அந்த லட்சுமி தேவியை வழிபட்டுட்டு வாங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.